வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான மோர் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு காய வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஊற வச்ச பச்சரிசி இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வெண்டைக்காயை நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதே பேனில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு ரெண்டும் சேர்த்து தேவையான கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் தயிர் எடுத்து நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் கொதித்து திக்காய் வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை கூட சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துருட்டுங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கிண்ணத்தில் எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம், வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வந்த உடனே சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி.